ஒரு டேவோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் டேவோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா 7 out of 10 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இந்த வீடியோவில் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இது எல்லாமே நீங்கள் டெய்லி உங்களோட ட்ரேடிங்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட்டில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய ட்ரேட் லாஸ்ட்டில் தான் முடியும். நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலைன்னா மார்க்கெட்டில் சர்வை பண்ணுறதே கஷ்டம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கால் சைடில் தான் இருக்கணும், புட் சைடில் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மார்க்கெட் அப் சைடில் இருக்கும்போது நீங்கள் புட் சைடில் இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் புட் சைடில் தான் இருக்கணும், கால் சைடில் இருக்கக்கூடாது. சப்போஸ் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குது, நீங்கள் புட் சைடில் இல்லாமல் கால் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று புல்லிஷ் ட்ரெண்ட், இன்னொன்று பேரிஷ் ட்ரெண்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே இது புல்லிஷ் ட்ரெண்ட், ஓகே இது பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பட் ரியல் ட்ரேடர்ஸ், ப்ரோ ட்ரேடர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெண்டை 2 வழியில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது மார்க்கெட்டில் ஒரு ஹையர் ஹைஸ் போட்டுகிட்டே போகுதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது புல்லிஷ் மார்க்கெட். இந்த ஹையர் ஹைஸ்னால் என்னென்னா, ஒரு ஹை இன்னொரு ஹையை விட அதிகமாக இருக்கும், அதுதான் ஹையர் ஹைஸ். அதே இது மார்க்கெட் லோவர் லோஸ் போட்டுகிட்டே போகுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம், அதாவது பேரிஷ் மார்க்கெட். லோவர் லோஸ்னால் என்னென்னா, ஒரு லோ இன்னொரு லோவோட கம்மியாக இருக்கும், அதுதான் லோவர் லோஸ். இப்போ செகண்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் கான்செப்ட் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மெனி ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட நேம் இஎம்ஏ, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த இஎம்ஏ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 EMA, 9 EMA, 20 EMA. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இஎம்ஏ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நான் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறேன். இந்த இஎம்ஏனா ஒன்றும் இல்லை. 5 EMA அப்படின்னா ப்ரீவியஸ் 5 கேண்டில்ஸோட ஆவரேஜ், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் 5 EMA. இந்த ஆவரேஜ் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆவரேஜோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அப் ட்ரெண்ட் அர்த்தம். அதே இது கம்மியாக இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அர்த்தம். இந்த இஎம்ஐ யூஸ் பண்ணி தான் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது சார்ட்டில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டோட டைரக்ஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு டிட்டர்மின் பண்ணலான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ் பாருங்கள், இங்கே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி டேஸ் அவாய்ட் பண்ணிடலாம். பட் அதே இது இந்த டே பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் ஒரு நியூ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே கிளியராக தெரியுது இது ஒரு ஹை, இது ஒரு ஹைன்னு. இந்த ஹையை இந்த லோ பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு. இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியர், ஹையர் ஹை, அப் ட்ரெண்ட், புல்லிஷ் மூவ். இதே மாதிரி தான் லோயர் லோஸ், அது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட், அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ். அது எப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் பாருங்கள், மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிருக்கு. ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு லோயர் லோ, ஒரு லோயர் ஹை, அகைன் ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த பிளேஸில் இந்த லோவை விட இந்த லோ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த லோவை விட இந்த லோ கம்மியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுதான் ஒரு பியர் ட்ரெண்ட்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட் லோயர் லோஸ் ஃபார்ம் ஆகுறது. இந்த பேசிஸில் நம்ம மார்க்கெட்டோட டைரெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரியே நான் இதை விட ஒரு லெவல் அட்வான்ஸ்டாக நான் ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். அந்த டெக்னிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இஎம்ஏ அப்படின்னு. இப்போ இந்த இஎம்ஏவை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணி இண்டிகேட்டர் டேப்பில் சூஸ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இங்கே சும்மா இஎம்ஏ அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இங்கே 9 EMA வரும். 9 EMA வச்சு நம்ம கிளியராக ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம லென்த் 9ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட், ரெட்டுன்னு எல்லாமே இருக்குது. நான் இங்கே டிஃபால்ட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள்,
ப்ரைஸ் 9 EMAக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ப்ரைஸ் 9 EMAக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேயும் ப்ரைஸ் 9 EMAக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எப்போயுமே 9 EMAக்கு மேலே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் பாருங்கள், ப்ரைஸ் எல்லாமே 9 EMAக்கு கீழே தான் இருக்குது. 9 EMAக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 9 EMAக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 9 EMAக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி 9 EMAவை அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் 9 EMA எதுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கும் 9 EMA வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 9 EMAவை எப்படி ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் ஹையர், ஒன் ஸ்டெப் அட்வான்ஸ்டாக இப்போ நம்ம 20 EMA பார்க்கலாம். அந்த 20 EMA வந்து நமக்கு ஒரு மிட் டேர்ம் டு ஒரு மீடியம் லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20 EMA 15 மினிட்ஸில் யூஸ் பண்ணலாம், 1 ஹவரில் யூஸ் பண்ணலாம், 30 மினிட்ஸில் யூஸ் பண்ணலாம். அதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே 1 ஹவரில் யூஸ் பண்ணுறோன்னு ப்ரீவியஸ் 1 ஹவர் 20 கேண்டல்ஸோட ஆவரேஜ் தான் இந்த 20 EMA. அந்த 20 கேண்டல்ஸோட ஆவரேஜ் வந்து ப்ரீவியஸ் 20 கேண்டல்ஸோட ஆவரேஜோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அப் ட்ரெண்டை சஜஸ்ட் பண்ணுது. அதே இது கம்மியாக இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டை சஜஸ்ட் பண்ணுது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 9 EMAலையும் அதே மாதிரி தான் நம்ம 5 மினிட் 15 மினிட் இந்த மாதிரி ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு கீழே போக வேணாம், பட் அந்த அதுக்கு மேலேயும் போக வேணாம். ஸோ வி கேன் ஸ்டிக் வித் 5 மினிட் அண்ட் 15 மினிட். இந்த பிடிசி அதாவது பிட்காயின், எத்திரியம் அதில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம 9 EMAக்கு ஈவன் 1 ஹவர் கேட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதில் நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 EMA வச்சு நீங்கள் 1 to 3 hours வரைக்கும் ட்ரேட் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் 20 EMA வச்சு நீங்கள் ஈவன் 12 hours to 2 days வரைக்கும் கூட ட்ரேட் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 20 EMAவுடைய லைவ் அனாலிசிஸ் அதாவது சார்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 9 EMA பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு மிட் டேர்ம் டு லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அகெயின் EMA தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் திஸ் டைம் 9 EMA இல்லை, 9 EMA ப்ளஸ் 20 EMA ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம EMA செலக்ட் பண்ணிவிட்டு 20 செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், 20 EMA தான் ரெட் கலர், இந்த ப்ளூ கலர் வந்து 9 EMA. 9 EMAக்கு கீழே 20 EMA வந்து 9 EMAவோட சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு 9 EMA இருக்குது, அப்புறம் 20 EMA இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த 9 EMAக்கு மேலே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 9 EMAக்கு வரும்போது ஒரு சப்போர்ட் கிடச்சி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த 9 EMA பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே 20 EMAக்கு வரும்போது இப்போ இந்த 20 EMA ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது. அதே மாதிரி தான் இங்கே 9 EMA சப்போர்ட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இங்கே பாருங்கள் 20 சப்போர்ட் பண்ணியிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ஒரு ஸ்லைட் அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம 9 EMA 20 EMA யூஸ் பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரெண்ட் டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம ட்ரேடை வந்து ஓவர் நைட் ஆர் 1 or 2 days கூட ஹோல்ட் பண்ணலாம். பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். அதே மாதிரி தான் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிஃப்டிலேயும் அதே மாதிரி தான். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன ஒன்று பாசிட்டிவாக பார்க்கணுன்னா, இங்கே வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா 9 EMA சப்போர்ட் அண்ட் 20 EMA சப்போர்ட். இந்த மாதிரி 2 சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு வந்து அது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனிவே 9 EMA ப்ரைஸை கைவிட்டாலும் அடுத்து நமக்கு வந்து 20 EMA வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இந்த இடத்துல 9 EMA பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. பட் 20 EMA வந்து ஒரு கிளியர் சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கு. நீங்கள் இவ்வளோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா, 9 EMA வந்து ஒரு பிரதர் அண்ட் பிக் பிரதர் வந்து 20 EMA அந்த மாதிரி கூட அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அசம்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது 9 EMA பிரேக் ஆனாலும் 20 EMA சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் அந்த 20 EMA சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலான்னா, எப்போ வந்து இந்த கிராஸ் ஓவர் நடக்குதோ, அதாவது 20 EMAக்கு கீழே 9 EMA எப்போ வருதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து அகெயின் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அகெயின் அந்த டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில்
இஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு மிட் டேர்ம் ட்ரெண்ட் டைரெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த டெக்னிக். இப்போது இதே இது நான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் காட்டுறேன். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்தோம், இப்போ டவுன் ட்ரெண்டில் காட்டுறேன். டவுன் ட்ரெண்ட்லேயே அதே கான்செப்ட் தான். பட் என்னென்னா இங்கே 20 EMAக்கு கீழே 9 EMA இருக்கணும், பிக் பிரதர் மேலே இருக்கணும், ஸ்மால் பிரதர் கீழே இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 9 EMAக்கு கீழே இருக்குது. ஒன்ஸ் 9 EMA டச் பண்ணும்போது பாருங்கள் மார்க்கெட் டவுன் சைட் மூவ் ஆயிருக்கு. இப்போ 9 EMA பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா அடுத்து 20 EMAல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகும். இப்போ எப்போ கிராஸ் ஓவர் நடக்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கும் இந்த 20 EMA 9 EMA காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷனில் ஈஸியாக ஒரு மிட் டேர்ம் டு லாங் டேர்ம் ட்ரெண்ட் கூட ரைட் பண்ணலாம். இப்போ 9 EMA அண்ட் 20 EMAவோட டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த 9 EMA 20 EMA இந்த டபுள் கன்ஃபர்மேஷனில் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இங்கே கிளியர் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இங்கே நம்ம பை ட்ரேடோ இல்லை கால் ட்ரேடோ எடுக்கக்கூடாது. பிகாஸ் சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சி நம்ம கால் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறோன்னா அது ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் சைட் மூவ் ஆயிரும். அதே மாதிரி தான் அப் ட்ரெண்ட்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் பாருங்கள் கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே செல் ட்ரேட் அண்ட் புட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, கால் ட்ரேட் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணணும், அதாவது பை ட்ரேட் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம இந்த இடத்துல கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம புட் ட்ரேடோ இல்லை செல் ட்ரேடோ ப்ளேஸ் பண்ணுறோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை ஈஸியாக மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிரும். ஸோ நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதில் நம்ம வந்து வி ஹேவ் டு பி வெரி வெரி கிளியர். அப்போ தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ட்ரேட் என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 20 EMA சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு 1:1 ஆர் 1:1.5 1:2 அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயும் இந்த இடத்துல கிளியர் ஒரு 9 EMA அண்ட் 20 EMA சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே அது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே ஒரு 1:1 ஆர் 1:1.5 1:2 கூட நம்ம டார்கெட் ப்ளேஸ் பண்ணி ஷார்ட் ட்ரேட் ஆர் புட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான்டாக உங்களுடைய டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய அந்த ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன் ஆர் மோர் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட்ஸ் ஹைலி ப்ராபபிள் ட்ரேட்ஸ் ஆயிரும். மீனிங் உங்களுடைய ட்ரேட்ஸ் வில் பி 70% அக்யூரேட். அதாவது 7 out of 10 ட்ரேட்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் இங்கே ட்ரேடிங்கில் ப்ராபபிலிட்டி தான் எவ்வளோ வின் பண்ணுறோம், எவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம அக்யூரேட்டாக ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ அது கரெக்டாக இருந்தாலே நம்மளுடைய எண்ட் ஆஃப் த மந்த் ப்ராஃபிட் வந்து வில் பி இன் க்ரீன். ஓகே, இப்போ நம்ம 9 EMA 20 EMA ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கூட பார்த்தோம். இப்போ எதை யூஸ் பண்ணணும், எதை ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இந்த EMA ரெண்டையுமே சேர்ந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹையர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டு போகிறத பார்க்குறீங்க அப் ட்ரெண்டில், அதே மாதிரி கீழே வந்து 9 EMA 20 EMAவும் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். பிகாஸ் ஹையர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிட்டு போகுது, அதுக்கு கீழே 9 EMA 20 EMA இருக்குது, ப்ரைஸ் வந்து இந்த 9 EMA 20 EMAக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு குட் கன்ஃபர்மேஷன் ஃபார் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து 9 EMA 20 EMAக்கு கீழே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அண்ட் லோயர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அண்ட் 20 EMA ஃபர்ஸ்ட் அண்ட் 9 EMA செகண்ட் அதுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ டபுள் கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் ட்ரெண்ட். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எப்போ ஹிட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய ட்ரேடு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் சூப்பர் புல்லிஷாக இருக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் புட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் சூப்பர் பியரிஷாக இருக்கும், அந்த இடத்துல போய் நீங்கள் கால் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஹிட் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய ட்ரேட் நீங்கள் பிளான் பண்ணாலே மோர் தென் 70% நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து வின்னிங் ட்ரேட்ஸாக தான் இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எஜுகேஷனல் கான்டென்ட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் என்ன கான்டென்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ see you in next good learning video. Until then, goodbye. Jai Hind.